பயந்துட்டியா? உன்னை கொல்லணுங்கிற முடிவோட தான் வந்தேன். ஆனா முடியல. அதான் அமைதியா உட்காந்துட்டேன். நீ கனவு காண மாதிரி உன்னை கத்தியால குத்தி என்னாலையும் கொல்ல முடியும். நீ கத்துனா கூட ஏன்னு கேட்க இங்க யாரும் இல்லை. ஆனா நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. நானே உன்னை கொன்னுடக்கூடாதுல்ல. என்ன ஏதோ ஒண்ணு தடுக்குது. நான் உன் கழுத்துல கட்டின தாலியா இல்ல உன் மேல வச்சிருக்கிற பாசமானு எனக்கு தெரியல. கட்டின பொண்டாட்டிய கண் கலங்காம பாத்துக்கிறவன் தான் நல்ல கணவன்னு சொல்லுவாங்க. நீ எல்லாரையும் கண் கலங்க வச்சுக்கிட்டே இருக்க. ஆனாலும் நான் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒரு நல்ல மனுஷனா வாழ்ற தகுதி கூட எனக்கு இல்லாம போச்சு. உன்னை கல்யாணம் பண்ணப்ப எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என் பிள்ளைய எப்படி பார்த்துப்பியோன்னு. ஆனா நீ பாசமா அன்ப கொட்டி வளர்த்ததுனால நீ பிளான் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணத கூட நான் பொறுத்துட்டு போயிட்டேன். எல்லாம் நடிப்புன்னு கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நீ என் மேலையும் அன்பு வச்சிருக்கியா இல்ல அதுவும் நடிப்புதானான்னு கண்டுபிடிக்க இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோன்னு தெரியல. என்னங்க இது? இல்ல ராஜேஸ்வரி, உனக்கு தெரியாது என் மனசுக்குள்ள நான் எவ்வளவு புழுங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் மரியாதையாலேயோ பயத்தாலேயோ வாய மூடிட்டு இல்ல. எந்த உண்மையும் என்னால வெளிவந்துடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். இன்னைக்கு என் 2 பிள்ளைங்களும் யாரும் இல்லாத அனாதையான வாழ்க்கையை வாழ கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நல்லா திட்டம் போட்டு என் 2 பிள்ளைங்களையும் பிரிச்சு என் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணவன். எனக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு தானே உன்னோட அத்தனை அட்டூழியங்களையும் பொறுத்துக்கிட்டு இருந்த. அதை ஏண்டி கெடுக்க பார்த்த? உனக்கு சொத்து தான் பெருசுன்னா சொல்லி தொலைச்சிருக்கலாமே. எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி நானே உன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிருப்பேனே. ஏண்டி என் பிள்ளைங்க வாழ்க்கையில விளையாடுற? உன்னால ஒரு அம்மாவாவும் சரியா இருக்க முடியல, ஒரு பொண்ணாவும் சரியா இருக்க முடியல, யாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்க முடியல. எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? நீ நினைக்கிற மாதிரி காசு பணத்தை கூட நிம்மதியா வாழ முடியும்னா 100 குடும்பத்தை தவிர மத்தவ எல்லாரும் செத்து தாண்டி போகணும். காசு பணத்துல இல்ல வாழ்க்கை. உனக்குதான் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கல்ல, எல்லாம் உன் கையில தானே இருக்கு. நீ நிம்மதியா வாழு. நாங்க எங்கேயோ போய் எப்படியோ எதையோ பண்ணிக்கிறோம். நீங்களும் என்ன விட்டுட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டு தான் பேசுறீங்களா? எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டா மறுபடியும் இங்க வந்துதானே ஆகணும். அப்பதான் உங்களுக்கும் உலகம்னா என்னன்னு புரியும். நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜெயில இருக்கிற மாதிரி யாரும் இல்லாம கூண்டுக்குள்ள இருக்க போறவன் நீ. நாங்க சுதந்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம ரெக்க விரிச்சு பறக்க போறோம். நாங்க ஏன் உன் கூண்டுல வந்து அடைய போறோம்? தயவு செஞ்சு நீ எங்களை தேடி வந்துடாத. இதுவே நானும் நீயும் சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கட்டும். நான் என் பிள்ளைங்களை தேடி போறேன். அப்புறம் கடைசியா ஒரு விஷயம், நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால முட்டாளு பயந்தாங்கொழின்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, அந்த நினைப்ப மறந்துரு. இப்ப நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு போறேன்.